என் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குது, ஆனா என் உள்ளம் உடைஞ்சு போயிருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட வளர்ச்சியை கேட்கிறோம், பணத்தை கேட்கிறோம், பெரிய வாய்ப்புகளை கேட்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த மறந்து போறோம். வளர்ச்சி வந்த பிறகும் மன அழுத்தமும் கூட வரும், டென்ஷனும் வரும், எதிரிகளும் அதிகமாவே வருவாங்க. பலர் உயர்ந்திருக்காங்க, ஆனா மன அமைதிய இழந்திருக்காங்க. யாபேஸ் என்ன ஜெபித்தார் தெரியுமா? கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய பெரிதாக்கி உங்க கரம் என் கூடவே இருந்து தீங்கில இருந்து என்ன காத்தருளுங்கன்னு கேட்டாரு. வளர்ச்சியை மட்டும் கேட்கல, பாதுகாப்பையும் கேட்டார். ஒருத்தர் பிசினஸ்ல வளர்ச்சி அடைந்தார்னா இன்கம் டபுளா வரும், ஆனா தூக்கம் பாதி ஆயிரும், சமாதானம் 0 ஆயிரும், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி மட்டும் போதாது, நம்மளுடைய இருதயம் சேஃபா இருக்கணும், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுடைய ஆத்மா பாதுகாப்பா இருக்கணும். உயர்ந்தாலும் உடையாத வாழ்க்கை தான் உண்மையான ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லாரும் கேட்கலாம், தேவனே என்னை உயர்த்துங்க, உங்களை இழக்காதது மாதிரி உயர்த்துங்க, என் மன அமைதியை காத்துக்கொள்ளுங்க. பிரசன்ஸ் இல்லாத growth பிரஷர், பிரசன்ஸ் கூட வரும் growth blessing. இது ஜெய் ஜெய் கியூட். உடைந்த மனங்களுக்கு ஒரு ஆறுதல்.